காங்கிரசுக்கு தாவும் ஜி.கே. மணி, அன்புமணியால் அதிருப்தி. காங்கிரஸ் கோட்டையில் பரபரப்பு. மணியோசை கலகலவெனவென காங்கிரஸில் சேர பாட்டு படிக்குது. சில நேரம் சிடுசிடுவெனவன் அன்பும் மணியால் கட்சி தாவ துடிதுடிக்குது. சின்ன அணி ஆனல்ல பல கட்சி வண்ணம் மாறும் புகுந்தோட்டம். அப்படி பாமக இத்தனை காலம் இருந்து காங்கிரஸிற்கு ஓட்டம் பிடிக்க காத்திருக்கும் ஜி.கே. மணி மற்றும் அழகு தமிழ் பெயர் கொண்டு தொடங்கும் அவரது மகன் தமிழ்குமரன் நம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சட்டசபை தேர்தலுக்கு முன்பு வரை அப்பனும் மகனும் எலியும் பூனையுமாக ஒருவருக்கொருவர் வார்த்தையால் அடித்து கொள்ளாத வகையில் பாமக கட்சிக்குள்ள நீ பெரியவனா நான் பெரியவனா என்று மாறி மாறி தன் கருத்துக்களை முன்னுக்கு பின் முரணாக தெரிவித்து வந்தாங்க. இந்த நிலைமை அப்படியே சட்டசபை தேர்தலுக்கு பின்பு தலைகீழாக மாறுச்சு. அப்பனும் மகனும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவிக்கொண்டு ஒருவித பாச போராட்டத்தை நடத்தி கட்சியை ஒன்றிணைத்தாங்க. இதனால் பாமக நிறுவனர் பக்கம் இருந்த ஜி.கே. மணி ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்தித்தார். அந்த ஏமாற்றத்தின் கதையை விரிவாக பார்க்கலாம். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை கட்சிக்கு சேர்க்க அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் அவர் வேறு கட்சிகளை இணைய ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. குறிப்பாக ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் பாதையில் காங்கிரஸ் கட்சி பக்கம் செல்லலாமா என்பதை தீவிரமாக ஆலோசிப்பதாக அவரின் ஆதரவாளர்கள் பேசி வர்றாங்க. சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பின் பாமகவில் நிலவி வந்த உட்கட்சி மோதல் முடிவுக்கு வந்துருச்சு. ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகிய இருவருக்கும் இடையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதால் பாமகவினர் உற்சாகத்தில் இருக்காங்க. ஆனால் பாமக இணைந்ததில் ராமதாஸ் தரப்பு ஆதரவாளர்கள் மட்டும் சோகத்தில் இருக்காங்க. ஏனென்றால் சட்டசபை தேர்தலுக்கு முன் ராமதாஸுக்காக ஏராளமான செலவுகளை செஞ்சாங்க. இதனால் அன்புமணியையும் பகைத்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. குறிப்பாக பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள், ஜி.கே. மணி உள்ளிட்டோர் அதிருப்தியில் இருக்காங்க. இதில் அருள் நேரடியாகவே அன்புமணியை தலைவராக ஏற்க முடியாது என்று ஆதரவாளர்களுடன் பேசி வந்தார். இன்னொரு பக்கம் ஜி.கே. மணி தனது ஆதரவாளர்களிடம் புலம்ப தொடங்கிட்டார். அன்புமணியுடன் சுமூக பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற போதும் அவர் ஜி.கே. மணியை ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்காப்புல. குடும்பத்திற்குள்ளேயே பிரச்சனையை ஏற்படுத்தியவர் என்று ஜி.கே. மணிக்காக ஆதரவாக பேச வந்தவர்களிடம் பேசியிருக்கார். இந்த விவகாரம் ஜி.கே. மணிக்கு தெரிய வந்திருக்கு. இதன் பின் ஜி.கே. மணி இனி பாமகவில் இருக்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டார். திமுக பக்கம் இருந்து ஜி.கே. மணிக்கு அழைப்பு வந்தாலும் அவருக்கு அந்த பக்கம் செல்ல விருப்பம் கிடையாது. இதனால் மகன் ஜி.கே.எம். தமிழ்குமரன் வழியில் காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த முடிவு தொடர்பாக தனது ஆதரவாளர்களிடம் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. விரைவில் இது தொடர்பாக இறுதி முடிவை எடுத்து காங்கிரஸ் தலைமையுடன் பேச வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவரை தொடர்ந்து ராமதாஸ் ஆதரவாளர்கள் பலரும் காங்கிரஸ் பக்கம் செல்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. பாமக வீட்டுக்கு கிளியாக ராமதாஸுக்கு புறாவாக இருந்து பாட்டெல்லாம் பாடிவிட்டு என்ன திட்டினாங்களோ அனைத்தையும் வாங்கி கொண்டு கூடு விட்டு கூடுதாவ காத்திருக்கும் ஜி.கே. மணி பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் பகிரவும். இது போன்ற ஜி.கே. மணி அவர்கள் கதை மட்டுமல்ல, 24 மணி நேரமும் உங்கள் உண்மை செய்திகளை அளிக்கும் நம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.